ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூசணிக்காய் தயிர் பச்சடி செய்வோங்க. பூசணிக்காய் தயிர் பச்சடி வந்து ரொம்ப மைல்டு சைடிஷ்ங்க. இது வந்து கார சாரமாக புளிக்குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பூண்டு குழம்பு, வெங்காய குழம்பு, புளிக்குழம்பு இந்த வெரைட்டிஸ்லாம் வைக்கும் பொழுது இந்த சைடிஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. காம்பினேஷன் பார்த்து நம்ம சமைச்சா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம இட்லி சட்டிலையும் அவிச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த காயை மல்லி வச்சு அதில் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வைக்கணுங்க. அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருங்க. கண்ணாடி பதம் இன்னும் இது நல்லா சிம்லேயே வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். கண்ணாடி பதத்தில் உப்பு போட்டு வேக வைங்க, அப்போ தான் நல்லா அதில் உப்பு பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்ணாடி பதத்துக்கு வேக வச்சுருக்கோங்க. வேக வச்சுட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஏற்கனவே காய் வந்து கொஞ்சம் நீர்க்காய் தான், கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது தான். நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எப்பயும் போல தான் தாளிக்க போகிறோம். இதில் 5 நிமிஷம் தாங்க அடுப்பு வேலை. இதில் அடுப்பு பற்ற வைக்கிறது, தாளிக்கிறதும் ஒரு 2-3 நிமிஷம் அந்த காய் வேகிற வேலை தான். தாளிக்க 3 நிமிஷம், இதுக்கு ஒரு 3 நிமிஷம், 5-6 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதில் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். உரப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. பெருங்காயம் மஸ்ட்டு, கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கண்டிப்பாக வேணும். இதை அப்படி போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இல்லாட்டி தாளித்து கூட இந்த காயை கீழே கிண்ணத்தில் வச்சு தாளிதத்தை அதில் போட்டு அதுக்கப்புறம் தயிர் அதில் ஊற்றி உப்பு போட்டு அப்படியே ஒரு கிண்டி வைக்கிறதாங்க. வெரி சிம்பிள். இந்த காயை வேக வைக்கணும், இந்த தாளிதம் போடணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தயிரையும் சேர்த்து போட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். தாளிதம், காய், தயிர் 3ஐயும் ஆட் பண்ணிட வேண்டியதான். அதை கொஞ்சம் உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இது பசும்பால் தயிர்னால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சுங்க. பாலை காய்ச்சிட்டு அதை நல்லா உர ஊற்றி ஃப்ரீசரில் கூட வச்சுட்டிங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். தயிரை போட்டுட்டு ரொம்ப கிண்ட வேணாம். சூப்பர் காம்பினேஷன் ஃபார் புளிக்குழம்பு. தேங்க்யூ.